அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. விஜய் வருகையால் சீமானுக்கோட பாலிடிக்ஸ் வந்து இன்னும் சுவாரஸ்யமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அதை தான் நம்ம பேசணுமே ஒழிய ஒரு மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, மாடை ஓட்டிகிட்டு போகிறாரு, மேய்ச்சல் நிலங்களை பற்றின பிரச்சனை எழுப்புறேன், அதிலலாம் எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மரங்களை கட்டி பிடிப்பது என்பது வந்து அது ஒரு செய்தியை சொல்லுதில்ல. வந்து மேய்ச்சல் நிலங்களை பற்றின அவரோட அந்த போராட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மேய்ச்சல் நிலங்களே இன்னைக்கு காணாமல் போச்சு. அரசாங்கங்கள் அதை பற்றி கவலையப்படுறதில்லை. மேய்ச்சல் நிலங்கள் காணாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? உங்களோட ஆடு மாடுகளோட எண்ணிக்கையில் வந்து கடுமையான பாதிப்பு வரும், கறவை மாடுகளோட எண்ணிக்கை குறையும், உங்களோட பால் பொருளாதாரம், மில்க் ப்ரொடக்ஷன், மில்க் எக்கானமி சொல்லக்கூடிய கேட்டில் எக்கானமின்னு சொல்லக்கூடிய கால்நடை பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். நோக்கம் நல்ல நோக்கம், அதை அவர் கொஞ்சம் வினோதமாக செய்கிறாரு. கண்டினியூஸாக இதை அவர் பண்ண முடியாது. ஒரு குறியீட்டு அளவில் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு ஒரு போகணும். இப்போ ஆடு மாடுகள் குறித்து பேசும்போது இந்த போராட்டம் முன்னெடுக்கும் போது கோனார் கம்யூனிட்டி மக்களை வந்து அந்த ஓட்ஸை வந்து குறி வைக்கிறாரு அப்படின்றாங்க. அந்த பனை மரம் ஏறுதல் அதில் வந்து பனை ஏறி நாடார் கம்யூனிட்டி மக்களை வந்து குறி வைக்கிறாரு. சொந்த ஜாதி மக்களால் நான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே பதிவு பண்ணார். இன்னைக்கு திமுகவில் இருக்க யாராவது ஒரு மந்திரி சாதி மாநாட்டில் கலந்துக்காத மந்திரி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒப்பனை அளித்த உடனே அரியணையா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் நடித்தால் நோட்டு, நடித்து முடித்தால் நாடா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. ப்ரீவியஸாக நடந்த இதுலேயுமே கடுமையான விமர்சனங்கள் பதிவு பண்ணார். இது வந்து சீமானோட பாதையில் ஏற்படக்கூடிய பிறழ்வு தான் நம்ம சொல்லலாம். கருணாநிதி சமாதியை தோண்டி சமாதியை எடுக்கணும்னு பேசினவர், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணு தான் பேசினவருக்கு முதலமைச்சரே ஆடியன்ஸ் கொடுக்குறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல், நுட்பமான அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 2026 தேர்தலில் நாம் தமிழர், டிவிக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையிலான அந்த போட்டின்றது எப்படி இருக்கும் சார்? சீமானோட வாக்கு வங்கி 8% வாங்கி வச்சிருக்காரு. அதில் சீமான் இந்த அளவுக்கு விஜயை தாக்கி பேசுறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் நோக்கி ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களோட வழக்கமான பிரச்சார பயணங்கள் ஆரம்பித்து நடத்திட்டே வராங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட விதமாக ரொம்ப யூனிக்காக பனைமரம் ஏறுறது, அதுக்கப்புறம் ஆடு மாடுகளோடு பேசுவோம், மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை, மரங்களோடு பேசுவோம்னு இந்த மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினை நடத்திட்டு வராரு. ஸோ இது ஒரு பக்கம் மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு பெற்றிருந்தாலும் இதுக்குள்ளே ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் இருக்குது. அது என்னன்னா சாதி ரீதியான ஓட்டுக்களை பெறுவதற்கு தான் இப்படி ஒவ்வொரு போராட்டமாக ஒரு யூனிக்காக தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அப்படி பார்க்கல. அது தவறான பார்வை. அது அப்படிலாம் ஓட்டெல்லாம் வாங்கிட முடியாது. இன்றைக்கி வந்து அவர் வந்து தமிழர்னு பேசுகிறார், அதனால் மொழி சிறுபான்மையினர் அவர் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. அந்த ஃபேக்ட் உண்மை. அதை தாண்டி அவர் வந்து ஜாதியை குறி வைக்கிறார் நான் பார்க்கல. இது ஒரு வினோதமான போராட்டம். அதில் ஒரு நியாயமும் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து மேய்ச்சல் நிலங்களை பற்றின அவரோட அந்த போராட்டம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மேய்ச்சல் நிலங்களே இன்றைக்கி காணாமல் போச்சு. அரசாங்கங்கள் அதை பற்றி கவலையப்படுறதில்லை. மேய்ச்சல் நிலங்கள் காணாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? உங்களோட ஆடு மாடுகளோட எண்ணிக்கையில் வந்து கடுமையான பாதிப்பு வரும், கறவை மாடுகளோட எண்ணிக்கை குறையும், உங்களோட பால் பொருளாதாரம், மில்க் ப்ரொடக்ஷன், மில்க் எக்கானமின்னு சொல்லக்கூடிய கேட்டில் எக்கானமின்னு சொல்லக்கூடிய கால்நடை பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். நோக்கம் நல்ல நோக்கம், அதை அவர் கொஞ்சம் வினோதமாக செய்கிறாரு. கண்டினியூஸாக இதை அவர் பண்ண முடியாது. ஒரு குறியீட்டு அளவில் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு ஒரு போகணும். வெறுமனே இதிலே தேங்கி போயிட்டாருன்னா அது தாங்காது. அது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி தான் நீ பிரச்சாரம் பண்ணணும்லாம் ஒன்றும் இது கிடையாது. அவர் மக்கள்கிட்ட போகிறாரு, நிற்கிறாரு, பேசுகிறாரு, எல்லா விதமான இதையும் மீடியாக்கிட்ட பேசுகிறாரு. நல்லதோ கெட்டதோ தான் பாதையில் அவர் போய்கிட்டே இருக்கார். இது அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும். அடுத்த கட்டத்துக்கு போக அவர் மறுக்கிறார். வாக்கு வங்கி அரசியல் இருந்துட்டு கூட்டணி இல்லாமல் தேர்தல்களை சந்தித்தால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் அதே இடத்துல தான் இருக்கணும். கேட்டால் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், எனக்கு பின்னால் வர தலைமுறைகள் என் தம்பிமார்கள் தங்கைமார்கள் செய்வாங்கன்னு அவர் டைலாக் பேசுகிறாரு. அது அவருடைய உரிமை. அவர் கட்சி தொண்டர்கள், அவருடைய தம்பிகளும் தங்கைமார்களும் அந்த டைலாகை ஏற்றுக்கிறாங்க. மற்றபடி அவர் செய்கிறதுல ஒன்றும் பெரிய பிழை இருப்பதாகவோ அல்லது வந்து அது சாதிய வாக்குகளை குறிவைத்தோன்னு நான் அப்படி பார்க்கல. அது ரொம்ப குறுகிய பார்வை. சீமான் ஒரு 8% லாஸ்ட் டைம் அந்த ஓட்டை உடைச்சிருக்காரு. இப்போ விஜய் வருகையால் சீமானுக்கோட பாலிடிக்ஸ் வந்து இன்னும் சுவாரஸ்யமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. அதை தான் நம்ம பேசணுமே ஒழிய ஒரு மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, மாடை ஓட்டிகிட்டு போகிறாரு, மேய்ச்சல் நிலங்களை பற்றின பிரச்சனை எழுப்புறேன், அதிலலாம் எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மரங்களை கட்டி பிடிப்பது என்பது வந்து அது ஒரு செய்தியை சொல்லுதில்லை. லாங் டேர்மில் இது அவருக்கு உதவாது, அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் அது வேணால் வந்து ஒரு 2 நாள் பேசிப்பட்டு போகலாமல் இருக்கலாம். தொடர்ந்து இதெல்லாம் பண்ண முடியாது. இயற்கையை நேசிப்பது, இயற்கையை ரசிப்பது இன்றைக்கி ஒரு புதிய கல்ச்சராக உருவாகிட்டு இருக்குது. எல்லா கட்சிகள்லேயும் சுற்றுப்புற சூழல் அணின்னு ஒன்று உருவாகக்கூடிய சூழல் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா புவி வெப்பமயமாதல் இந்த உலகத்தையே இன்றைக்கி புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து அவர் வந்து மரங்களை கட்டிப்பிடிப்பதும் மேய்ச்சல் நிலங்களுக்காக பேசுவதும்
பாராட்டத்தக்க விஷயம் தான் நான் பார்க்குறேன். இதில் எந்த குறையும் இருப்பதா எனக்கு தெரியல. ஒன்று இதோட அடுத்த கட்டத்துக்கு அவர் போகணும். இதெல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. சுற்றுப்புற சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இவை பயன்படலாம். இவையே வந்து முழு நேர அஜெண்டாவாக இருக்க முடியாது. எல்லா கட்சியிலையும் வந்து சுற்றுப்புற சூழல் என்பது பார்ட் ஆஃப் அன் அஜெண்டா. அவங்களுடைய செயல் திட்டத்தின் ஒரு அங்கம் தானே ஒழிய அதுவே மெயின் அங்கமாக வாழ முடியாது. அப்படி இருக்க முடியாது. அது சலிச்சிரும், மக்கள் நிராகரிச்சிருவாங்க. ஓகே சார். சார் இது ஓகே சார், நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இதில் எந்த தப்பும் இல்லைன்றீங்க. ஆனால் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிக்கலில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆடு மாடுகள் குறித்து பேசும்போது இந்த போராட்டம் முன்னெடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கோனார் கம்யூனிட்டி மக்களை வந்து அந்த ஓட்ஸை வந்து குறிவைக்கிறாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த பனை மரம் ஏறுதல் அதில் வந்து குறிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பனை ஏறி நாடார் கம்யூனிட்டி மக்களை வந்து குறிவைக்கிறாரு. இவர் லிட்ரலாக வந்து விஜய் வந்ததுக்கப்புறம் தன்னோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோன்னு இப்படி கேஸ்ட் ஓட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா, அதுக்கு நினைவு நாள் விழாக்கு போனப்போ கூட அந்த இடத்துல விஜய் ரொம்ப கடுமையாக தாக்கி பேசிட்டு இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணார். அதாவது அது வந்து வழக்கத்து மாறா இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, சொந்த ஜாதி மக்களால் நான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே பதிவு பண்ணார். ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. அவர் அந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாரு. அடுத்த கட்ட போராட்டமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனவர் மக்களுக்காக நடுக்கடலை போய் போராட்டம் பண்ணுறேன்றாரு. நெசவாளர்களை மீட் பண்ண போகிறேன், அவங்களோட வந்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், இந்த டாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கூட நம்ம அவர் அந்த மாதிரி இல்லை கேஸ்ட் ஓட்ஸை குறி வைக்கலன்னு சொல்கிறீங்களா? சரி, கேஸ்ட் ஓட்ஸை எல்லாருமே குறி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து தொழில் சார்ந்து தான் சாதி இருக்குது. அதன் பிறகு அது பிறப்பாக மாறி போச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து யாதவர்களுக்கான ஓட்டை குறி வைக்கிறேன்னா ஆடு மாடு நலனை சார்ந்து வந்துடுது. மீனவர் நலனை எல்லாருமே குறி வைக்கிறாங்க. எம்ஜிஆர் மீனவ நண்பன் பேசினதுக்கும் இன்றைக்கி வந்து மீனவர்கள் மத்தியில் போய் பல அமைப்புகள் வேலை செய்கிறதுங்க, எல்லா அமைப்புகளும் இன்றைக்கி மீனவர்கள் மத்தியில் வேலை செய்கிறாங்க. அதெல்லாம் ஜாதிய தொழிலை குறி வச்சு தான் பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணுறது தாங்க சீமானும் பண்ணுறாரு. புதுசாக ஒன்றும் அவர் பண்ணலை. அந்த ஒரு விஷயம் என் சொந்த சாதிக்காரனால் நான் புறக்கணிக்கப்படுறேன்றது அது தவறு. ஆனால் இதை கடந்த காலங்களில் எல்லாரும் பேசியிருக்காங்க. இன்றைக்கி திமுகவில் இருக்க யாராவது ஒரு மந்திரி சாதி மாநாட்டில் கலந்துக்காத மந்திரி இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். மேபி பிடிஆர் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு. அது கூட எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி அது கூட சப்ஜெக்ட் கரெக்ஷன். மற்றபடி எல்லா மந்திரியும் அவங்க சாதி சார்ந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க. இது எவ்வளோ வெட்கக்கேடானது. சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் யாரும் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்ட மாபெரும் சீர்திருத்தம் என்றளவும் பேசப்படுகிற ஒரு விஷயம் அது. இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இந்து திருமண சட்டப்படி சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணத்தை வந்து தாலி மறுப்பு திருமணங்களை வந்து நீங்கள் வந்து சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் ஆண்டு கொண்டிருக்கிற மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலையும் கூட வந்து அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நீ திருமணங்களை வந்து பதிவு பண்ணணும்னா ஹிந்து ரிச்சுவல்ஸ் படி சாலம்னைஸ் ஆகிருக்கணும், தாலி கட்டியிருக்கணும், ஐயரை வச்சுருக்கணும். அது எதுவுமே இல்லை. மாலை மாத்தினா நீ ரெண்டு ஹிந்துக்கள் பிறப்பால் 2 ஹிந்துக்கள் ஒரே ஜாதியாக இருக்கலாம், வெவ்வேறு ஜாதியாக இருக்கலாம். அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வெறும் மாலை மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும், தாலி கட்ட தேவையில்லை. அந்த திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கலாம் என்று 1968 எப்போ எவ்வளோ 50 வருஷத்துக்கு முன்னாலேயா, அதுக்கு முன்னாலேயே 55 வருஷத்துக்கு முன்னால் 57 வருஷத்துக்கு முன்னால் சட்டம் இயற்றப்பட்டது. இன்றைக்கும் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்குது. அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி 2015 10 வருஷத்துக்கு முன்னால் பிஜேபியை சார்ந்த ஒருவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டப்போ கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு. அவங்க ஏன் சொன்னாங்கன்னா வந்து இது 50 வருஷமாக இருக்க சட்டம், இதில் வந்து நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் அதுக்காக 50 வருஷமாக இருக்க ஒரு சட்டத்தை உடனே நீக்க முடியாதுன்ட்டு தான் அவங்க டிஸ்மிஸ் பண்ணாங்க. இப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இன்றைய பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இன்றைய வழித்தோன்றல்கள் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. ஏன் சாதி மாநாட்டில் திமுக மந்திரிங்க கலந்துக்கிறது ரொம்ப ஆபத்தானதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சுயசாதி பெருமையுமே தலித்துகளுக்கு எதிரானது, இந்துத்துவாவுக்கு ஆதரவானது. காஸ்ட் ப்ரைடுன்றது வந்து சாஃப்ட் ஹிந்துத்துவா தான். சுயசாதி பெருமை என்பது சாஃப்ட் ஹிந்துத்துவா, மென்மையான இந்துத்துவா தான். எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. இதை ஒரு பிஜேபி செய்கிறான், காங்கிரஸ் செய்கிறான்னா புரிஞ்சுக்கலாம். திமுக அரசு செய்கிறான்னு எப்படி புரிஞ்சுப்பீங்க? அப்போ கட்டமைப்பு ரீதியாக திமுக வந்து சாதிய அரசியலில் தான் ஊறி நிற்குது. அப்போ சீமானு போய் பேசுகிறாருன்னா எனக்கு என்னமோ அது வந்து
எல்லாரும் பண்ணுறது தான் அவரும் பண்ணுறாரு. ஆனால் அவர் சீமான் அதையே தானே சார், இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டை சீமான் எடுத்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு வஉசி நினைவு நாளா அந்த கம்யூனிட்டி மினிஸ்டர்ஸ் அனுப்புறீங்க, ஒரு தேவர் ஜெயந்தியா அந்த கம்யூனிட்டி மினிஸ்டர்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக ரீசன்ட் டேஸாக தான் இந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாரு. இதுதான் அவங்க திராவிடமான்ற கேள்வியுமே கேட்குறாரு, எல்லாமே பண்ண. ஆனால் அப்படி பண்ணிட்டு இவருமே இதை தான் பண்ணுறாரு இல்லையா? இன்னைக்கு அவர் வெளிப்படையாக சாதி அரசியல் பண்ணான்றது என்ன ஆதாரம் தான் நான் உங்களை கேட்குறேன். தொழில் சார்ந்து அங்கே போய் நிற்கும் பொழுது ஆடு மாடை மேய்க்கிறதுக்கும் அது வந்து சுற்றுப்புற சூழலுக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக தான் பார்க்கப்படணுமே ஒழிய அது சாதின்னு பின்னால் பார்க்க எனக்கு என்னமோ அது குறுகிய பார்வையப்படுது. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்றனா மீனவர் நலனுக்காக பேசும்போது மீனவர் ஓட்டை குறி வைக்கிறான், எல்லாம் தாண்டா மீனவர் ஓட்டை குறி வைக்கிறான். சீமானு குறி வைக்கும்போது என் கோவம் ஒரு பொத்துக்குன்னு வருது. அப்புறம் வந்து என் சாதிக்காரனை என்னை கைவிட்டான்றது வந்து அது ஒரு புலம்பலாம் இருக்கலாம். அது ஏதோ ஒரு இடத்துல அவர் பேசிட்டு போகும்போது அதையே வந்து அவருடைய பெரிய சொல்லாடெல்லாம் எடுத்துக்கொண்டு அது அவருடைய சித்தாந்தமாக எடுத்துக்கொண்டு பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையிலே வந்து தவறானதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆகவே இந்த போராட்டங்கள் மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக நடக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலோட முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய அதன் முக்கியத்துவத்தை பேணக்கூடிய இந்த போராட்டங்கள் நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவை ஒரு வித்தியாசமான கோணத்தில் அணுகப்படுகிற பிரச்சனைகள் என்று தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அதை சாதி ஓட்டுகளை குறிவைக்கிறார்னு பார்ப்பது என்னை பொறுத்தவரையில் பொருத்தமானதல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் எப்பொழுதும் அல்லது எப்பொழுதாவது ஒரு முறை சாதி வாக்குகளை எப்படியாவது கவர வேண்டும் என்று தான் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேடைகளிலுமே சீமான் அவர்கள் வந்து விஜய் மீதான விமர்சனத்தை தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே வராரு சார். அதுக்கு விஜய் தரப்பில் வந்து எந்த விதமான ஒரு பதிலும் அளிக்க மாட்டாங்க, பதிலடியும் கொடுக்க மாட்டாங்க. இருந்துமே எல்லா இடங்கள்லையுமே வந்து சீமான் வந்து விஜய் குறித்தான விமர்சனத்தை ரொம்ப கடுமையாக வைக்கிறார். இப்போ மரங்களோடும் பேசுவோம்ன்ற அந்த ஒரு நிகழ்வில் கூட விஜய் குறித்து அவர் பேசியிருக்காரு. என்ன சொன்னார்னா, ஒப்பனை அளித்த உடனே அரியணையா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அதுக்கப்புறம் நடித்தால் நோட்டு, நடித்து முடித்தால் நாடா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. ப்ரீவியஸாக நடந்த இதுலேயுமே கடுமையான விமர்சனங்கள் பதிவு பண்ணார்ல, இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது முக்கியமானது. இது வந்து சீமானோட பாதையில் ஏற்பட்டக்கூடிய பிறழ்வு தான் நம்ம சொல்லணும். இது எப்போ வருது அதிகமாக நல்லா கவனிங்க. முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சீமானும் சாட்டை துறைமுருகன் இன்னும் 4 பேர் பார்த்துட்டு வராங்க. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்துட்டு வராங்க. வெளியில் சொன்ன காரணம் முதலமைச்சரோட சகோதரர் முத்து இறந்ததுக்கு நான் வந்து துக்கம் விசாரிக்க வந்தேன். அவங்களும் இவங்களுக்கு ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க. வெளியில் வந்துட்டு அவர் வந்து இது வந்து மனிதாபிமானமாக இதெல்லாம் சொன்னார். அவர் கருணாநிதி சமாதியை தோண்டி சமாதியை எடுக்கணும்னு பேசினவர், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணு தான் பேசினவருக்கு முதலமைச்சரே ஆடியன்ஸ் கொடுக்குறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நுட்பமான அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு அவருடைய பாதையில் ஒரு மாற்றம் வருது. விஜய் மீதான அவருடைய தாக்குதல் ஸ்டாலினை சந்தித்து விட்ட பிறகு தான் அதிகமாகுது. அப்போ அங்கே அரசியல் இல்லைன்னு நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி சீமான் தெளிவுபடுத்த வேண்டியது அவருடைய பிரதான எதிரி திமுகவா விஜயா? விஜய் ஒன்றும் சீமானை பற்றி எதுவுமே பேசலையே. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் விரோத அரசு நடக்குது அப்படின்னு சீமான் கருதுவாரே, ஆனால் அதற்கு எதிராக போராடுவது தான் அவருடைய முதல் பணியாக இருக்க முடியுமே அல்லாமல் சக கட்சி தோழர்களை கூட இருக்க மற்ற இன்னொரு கட்சியை விமர்சனம் பண்ணுறதுல அவருடைய கவனம் திரும்பும்னா அங்கே அவருடைய நோக்கம் சந்தேகத்திற்குள்ளாகிறது. யார் சொல்லி அவர் இதை செய்கிறாருன்றதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. அந்த நான் யோசிக்கல அதை, ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் எழுவது இயல்பானது. புரியலையா நான் சொல்லுவேன்? ஏங்க, ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்த பிறகு விஜய் மீதான உங்களுடைய எதிர்ப்பை கூர்மைப்படுத்திருக்கீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியுங்க. இன்றைக்கி உங்கள் எதிரி திமுகவா தாவேக்காவா? நேற்றுக்கு பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சா காளான்றீங்க நீங்கள், ஃபைன். அந்த காளான் மேலேயே உங்களோட மொத்த கவனமும் திரும்புது. அவர் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? உங்கள் எதிரி திமுக தான், தாவேக்கா கிடையாது. எனக்கு தாவேக்காவும் எதிரியும் நீங்கள் பேச வரீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து ஏதோ உங்களுடைய நோக்கத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்கு. அதுவும் நீங்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு இது நடக்குதுன்னா அந்த சந்தேகம் எழுவது இயல்பானது, நிச்சயமாக இயல்பானதான். இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் நடக்குது, இதில் 1000 குறைகள் இருக்குது, விலைவாசி தாறுமாறாக ஏறி கிடக்குது, ஜாதி வரி தலைவிரிச்சு ஆடுது, கிட்னி ராக்கெட்டில் வந்து எவ்வளவோ பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. 2 லட்சம் ரூபாய் கிட்னியை விற்கிற அளவில் தான் தமிழ்நாட்டோட கிராமப்புற பொருளாதாரம் இருக்குன்னா அது கிராமப்புற வறுமையின் வெளிப்பாடு. வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவில் இருக்குது, விலைவாசி உயர்ந்திருக்குது, சாதிய படுகொலைகள் அதிகமாக இருக்குது, மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை காரணத்தை வச்சுட்டு இவங்க வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. அமித்ஷா சொன்ன மாதிரி இந்தியாவில் மோசமான கரப்ட் கவர்மெண்ட்னு சொன்னார். நம்பர் 1ன்னு சொன்னது ஒரு தப்பு. ஆனால் முன்னணி மாநிலங்களில் ஊழலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் தமிழ்நாடு 1ன்றதுக்கு அவங்க கட்சிக்காரங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டே சாட்சியம். இவ்வளோ விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் இதெல்லாத்தையும் விட்டுட்டு விஜய் மேலே பாஞ்சு இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அப்போ சீமான் மீதான சந்தேகம் எழுவது இயல்பானது.
ஒரு கட்சிங்க ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆகுது, நிர்வாகத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள், குடும்ப ஆட்சி நடக்குது, ஊழல் தலைவிரிச்சு ஆடுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, வேலை இல்லாத தலைவிரிச்சு ஆடுது. நீங்கள் வந்து திருமண பக்கம்லாம் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியல. சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் போராடிட்டு இருக்காங்க. அரசு துறைகள் வந்து சம்பளம் கொடுக்க பல அரசு துறைகளில் நெருக்கடி முத்திக்கிட்டு இருக்குது. கஜானா காலி. போக்குவரத்து துறை, கல்வித்துறை, எலக்ட்ரிசிட்டி போர்டு, இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவர்களுடைய தோல்விகளை. அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாமல் நேற்றுக்கு தோன்றின கட்சியை விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்கள் மீதான சந்தேகம், அதுவும் முதலமைச்சரை பார்த்த பிறகு விஜய் மீதான தாக்குதல் அதிகரிக்குதுன்னா சீமான் மீதான சந்தேகம் வலுப்பெறுவது இயல்பானது. ஓகேங்க சார். சார் இப்போது 2026 தேர்தலில் நாம் தமிழர், டிவிகே இவங்க 2 பேத்துக்கு இடையிலான அந்த போட்டின்றது எப்படி இருக்கும் சார்? இல்லை, 2 பேருக்கு இடையிலலாம் ஒன்றும் போட்டி கிடையாதுங்க. அவங்க வாக்கு வங்கி வேறு, இவங்க வாக்கு வங்கி வேறு. சீமானோட வாக்கு வங்கி 8% வாங்கி வச்சுருக்காரு. அதில் வந்து ஓரளவு சரியெல்லாம் விஜய் நோக்கம் பக்கம் நகரலாம். விஜய் வந்து அவரோட வாக்கு வங்கி என்பதை ஒரு ஸ்பாயில் தான் பண்ண முடியும் தனியாக நின்னார்னா. அவரால் திமுக ஒன்றும் வீழ்த்தி ஆட்சியில் அமைக்க முடியாது. திமுக ஓட்டை உடைக்க முடியும் அவரால். அவங்க வாக்கு வங்கி வேறு, இவங்க வாக்கு வங்கி வேறு. அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சீமானை விட விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்து அன்டெஸ்டடுன்னு கரெக்ட், அன்டெஸ்டடு தான். ஆனால் நமக்கு ஓரளவு கணிக்க முடியும் இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய வெகுஜன ஆதரவை வச்சு பார்க்கும்போது. அது தனியாக நின்னார்னா அவரால் எதுவும் செய்ய முடியாது. அவர் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போனார், பிஜேபி இருந்தாலும் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போனார்னா ஆட்சி மாற்றம் உறுதி. போகாத பட்சத்தில் 4வது ஓட்டை உடைக்கும் போது திமுகவுக்கு லாபம். ஆனால் திமுக ஸ்கிராப் த்ரூ தான் பண்ண முடியும். ஃபோட்டோ ஃபினிஷ் வரும். கடுமையாக போராடி திமுக வந்து கூட்டணிக்கு தான் மெஜாரிட்டி வருமே, தனி மெஜாரிட்டிலாம் வர வாய்ப்பே கிடையாது 4 முனை போட்டியில். அதனால் விஜய் ஃபேக்டர் வேறு, சீமான் ஃபேக்டர் வேறு. அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சு பார்க்கணும். தொடர்ந்து சீமான் தாக்கி கொண்டே இருப்பாரே, ஆனால் அவர் கண்டிப்பாக திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே இருக்காருன்ற சந்தேகம் எழுவது இயல்பானது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் எதிரி திமுகவா தாவேகாவா அவர் தான் முடிவு பண்ணணும். அதிகாரத்தில் இருக்கவங்கள விட்டுட்டு புதுசாக வந்தவங்க பக்கம் பார்வையை திருப்புறீங்கன்னா எங்கேயோ நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறீங்கன்ற எண்ணம் கண்டிப்பாக எல்லோரும் மனதிலும் எழும். சார், இப்போது சீமான் இந்த அளவுக்கு விஜயை தாக்கி பேசுகிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமாறு? ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அந்த வாக்கு வங்கி வேறு. சீமானுடைய தாக்குதல்கள் தாவேக்காவோட வாக்கு வங்கியில் அது 10% இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். அது X% வச்சுக்கோங்க. அந்த X%ல் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இன்னும் சொல்லப்போனால் சீமான் வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி விஜய்க்கு போகுது. அந்த வருத்தத்தில், கோபத்தில் தான் அவர் இந்த தாக்குதலையே தொடுக்கிறார். இதை சொன்னால் அவருக்கு கோபம் வரும். திமுக, அதிமுக, விசிக, சீமான் இந்த 4 பேர்கிட்டேருந்து தான் கணிசமான அளவு அவங்க போகுது. பாமக கிட்டேருந்து போகுது. எல்லார் ஓட்டையும் விஜய் உடைக்கிறார். இதெல்லாம் சின்ன கட்சிகள். இந்த கட்சிகள்லேருந்து போகும்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வரும் தேர்தலில் தெரியும். இந்த தாக்குதலுக்கு தன் வாக்கு வங்கி கரைகிறதே என்ற ஆதங்கமும் ஒரு காரணம் என்பதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், சீமானுக்கு வந்து கூட்டணிக்கு போகிறதுக்கு என்ன சார் ரொம்ப அவருக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் போய் நீங்கள் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் எலெக்ஷனுக்காக கூட்டணி வச்சுட்டு உடனே இந்துத்துவா சித்தாந்தம் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ரிசல்ட் வந்தோடனே கூட வெளியே வந்துடலாம். அதெல்லாம் செய்ய மாட்டார். அது அவர் தெளிவாக தான் இருக்கார். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம சொல்ல முடியாது. ஆனால் வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படையே அவருக்கு புரியல. அதுதான் வந்து அங்கே வந்து அவர் இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் நான் தனியாக நிற்பேன். இந்த தேர்தலுக்கு பிறகு தனியாக நிற்கிற பாலிசியில் பெரிய அளவில் ஒரு ஓட்ட விழும். கட்சி நடத்த முடியாதுங்க. இது எத்தனாவது தேர்தல்? 5வது தேர்தல் நிற்கிறார். 20 வருஷமாக. ஆமாம், 20 வருஷமாக நிற்கிறார். 3 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல், 3வது சட்டமன்ற தேர்தல், 6வது எலெக்ஷன் தனியாக நின்று தோக்க போகிறாரு. நம்ம சொல்கிறது தாங்க அடிக்கடி. மோடியிலேருந்து, ராகுல் காந்திலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, சந்திரபாபு நாயுடுலேருந்து, சித்தாராமையாலேருந்து, மம்தா பானர்ஜிலேருந்து, மாயாவதியிலேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. ஒரே ஒரு தலைவர் கட்சி கூட கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கல. இது வாக்கு வங்கி அரசியலின் அடிப்படை தர்மம், அடிப்படை குணாம்சம். இது புரியாமல் ஒருத்தர் வந்து நான் தனியாக அனுப்பினேன், அதுக்கு நீ சமுதாய இயக்கமாக, தீக்கமாக, திராவிடர் கழகமாக இருந்துட்டு போயிடணும். வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்து அது ஒரு விளையாட்டு. எந்த விளையாட்டையும் அந்த விதிப்படி தான் நம்ம ஆட முடியும். வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்துட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன், தேர்தலில் கூட்டணி போக மாட்டேன்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அது அப்படி 5 தேர்தலை ஓட்டிட்டார். அது அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு அழற்சி ஏற்படுது. அது வரும் காலங்களில் அவருக்கு ஒரு சிக்கலாகத்தான் உருவெடுக்கும். ஓகேங்க சார். சார், நிறைய முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் இருக்கு, நன்றிங்க சார். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.